கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தியான பகுதி யாத்திராகமம் 14வது அதிகாரம் 4வது வசனம். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும், ஏற்கனவே எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கர்த்தருடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவங்க புறப்பட்டு வர்றாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே அவங்க அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆண்டவர் கொண்டு வந்துட்டார், ஆனாலும் அலைந்து திரிகிறாங்க, சுற்றின இடத்துலயே சுற்றி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் விடுதலை பண்ணி கொண்டு போவோன்னு சொல்லிட்டார், அவர் கொண்டு போயிட்டு இருக்கலாம்ல. ஆனால் பாருங்க, அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அதோட விடல பார்வோன் மறுபடியும் அவர்களை தொடர்ந்து வருகிறான். ஏன் அப்படின்னா, நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி. ஆண்டவர் பார்வோனாலையும் அவன் சேனையாலையும் மகிமைப்படும்படிக்கு விரும்புகிறார். அதனால இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை கர்த்தர் இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில அவர் அனுமதிக்கிறார். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில கூட பிரச்சனைகள் வரும்பொழுது இல்லை, அதோடைய எக்ஸ்ட்ரீமிட்டிக்கு நம்ம போக வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படும். இன்னொரு உதாரணமாய் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கூட, லாசருவை இயேசுவுக்கு தெரியும் அவன் மரிக்க போகிறான், எல்லாமே அவருக்கு தெரியும், அவன் வியாதியா இருக்கிறான்னு. ஆனா இயேசு உடனே அங்க புறப்பட்டு போல, மாறாக அவர் அங்கேயே தங்கி விடுகிறார். அதுக்கப்புறம் 4 நாள் கழித்து அங்கே போய் மார்த்தாள் மரியெல்லாம் சந்திக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே, நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக என் சகோதரன் பிழைத்திருப்பான். அப்போ மனுஷன் நம்மனா யோசிக்கிறோம், ஆண்டவருக்கு வந்து ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்படி ஆண்டவர் செய்வார், இப்படி கிரியை செய்வார், ஆண்டவர் இருந்திருந்தா சுகப்படுத்தியிருப்பார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, சில நேரத்தில் அவர் சிலருடைய வாழ்க்கையில் ஒரு அதீத மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பி சில தாமதங்களை உண்டு பண்ணுகிறார். லாசருடைய வாழ்க்கையில் அந்த தாமதம் ஒரு பெரிய மகிமையை கொண்டு வந்தது. ஆமென். பிரியமானவர்களே, அதை தான் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அதை பார்க்குற இஸ்ரவேல் ஜனங்க இப்படிப்பட்ட ஒரு தேவனா என்று சொல்லி அவங்களும் அவரை மகிமைப்படுத்தணும். அது மாத்திரம் இல்லை, சத்ரு அதோட அவன் திரும்பியே வரக்கூடாது. இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் சூழ்நிலைய ரொம்ப ஒரு நெக் ஆஃப் த மூமெண்ட் வரைக்கும், கடைசி வரைக்கும் அவர் கொண்டு போகிறத போல காணப்படும். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசருடைய காரியத்தில் சொன்னது போல, நீ விசுவாசித்தினா தேவ மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? உண்மையாகவே நம்ம விசுவாசிச்சோம் அப்படின்னா, அது எவ்வளவு முடிந்தது போல இருக்கிற சூழ்நிலையில கூட கர்த்தர் கிரியை செய்து அவர் உயிர்ப்பித்து நம்ம அவருடைய மகிமையை பார்க்க முடியும். ஜனங்க கர்த்தருடைய மகிமையை பார்த்தாங்க. பிரியமான தேவ ஜனமே, அதனால தான் ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு ரொம்ப அதிகமாய் அனுமதிக்கிறது போல இருக்கும், ஆனாலும் முடிவிலே அது மகிமையாய் விளங்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.